எக்ஸிட் போல்ஸ் அது வந்து எக்ஸிட் போல்ஸையே கணிக்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. நான் இந்த பேட்டி ரொம்ப சீரியஸா வரப்போகுது நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன். ஆரம்பமே காமெடியா இருக்கு. எக்ஸிட் போல பத்தி பேசுறவன் விவரம் தெரியாதவன் தான் பேசுவான். என் பொண்டாட்டி எதுக்கு ஓட்டு போடுறது எனக்கு தெரியல, என் பையன் எதுக்கு ஓட்டு போடுறான்னு தெரியல. ஊர் உலகத்திலே அவர் சொல்லுவாரு இவர் சொல்லுவாரு. முன்னால திடீர்னு ஒருத்தர் போய் கேட்ட உடனே எல்லாரும் உண்மையை சொல்லிடுவாங்களா? நீங்க கேட்கும் போது எல்லாரும் என்ன சொல்றாங்க? என்கிட்ட கேட்கும்போது எல்லாருமே வந்து காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு கிரீஷ் சோடங்கர் வந்து பேசியிருக்காரு. அவங்கதான் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ஓபனா டிக்ளேர் பண்ணிட்டாங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்போ இன்னமும் அந்த கூட்டணியிலே இருந்துகிட்டு இப்படி ஒரு கோரிக்கையை கேட்டுக்கிட்டு அது எப்படி பாசிபிள்னு நினைக்கிறீங்க காங்கிரஸ்? நாங்க அப்படியே இல்லைன்னு ஓபனா அவர் சொல்லி இருந்தாரா, அவங்களுக்கு ஆட்சி இல்லை நாங்க எதிர்கட்சியா போறோம்னு அவர் சொல்றதா அர்த்தம். அவர் தெளிவா தான் இருக்கிறாரு, உங்களுக்கு தான் புரியல. காங்கிரஸ் வந்து காங்கிரஸ்காரனா இருக்கிறான். இதுல எங்க பிரச்சனை வரும்னா, எங்கெல்லாம் கை சின்னம் நிற்கிறதோ அங்கெல்லாம் காங்கிரஸ்காரன் 100% ஒருத்தன் கூட மாறாம கைக்கு தான் ஓட்டு போட்டிருப்பான். கை சின்னம் நிக்காத இடத்துல எதுக்காக வந்து அப்போ அலையன்ஸ்ல இருக்காருன்னா எதுக்காக ராகுல் காந்தி அவர்கள் இங்க வந்து பேசும் போதெல்லாம் அந்த ஸ்டேஜ்ல வந்து முதலமைச்சர் ஏன் இல்ல, துணை முதலமைச்சர் ஏன்? துணை முதலமைச்சர் துபாயில தான் வேலை இருக்கு போயிருப்பாரு. அதுக்கெல்லாம் நான் சொல்ல முடியுமா? ஏன்னா அவங்களுக்கு என்ன வேலை இருக்குன்னு என்கிட்ட கேட்டா நான் எப்படி சொல்ல முடியும்? அந்த முரண் வந்து இருக்குதா? இவ்வளவு பெரிய மாநில முதலமைச்சர் துணை முதலமைச்சர் தேர்தல் முடிஞ்சு ஒரு வாரம் எங்க போனாங்க எல்லாம்? அப்ப நிர்வாகத்தை அப்படியே போட்டு போறதா? இதெல்லாம் நீங்க கேட்கணும், அதை விட்டுட்டு ஏதோ கேட்கறீங்களே. இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வந்து எல்லாரும் ஒவ்வொரு கணிப்பை சொல்றாங்க. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த முறை மாற்றம் வரும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, இப்ப திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் விமர்சிக்கப்படுவது சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது இல்லைன்னு. ஆனா அலையன்ஸ்ல இருக்கிறீங்க டிஎம்கேவோட, அப்படி இருந்துகிட்டு அது இல்ல அதை கொண்டு வரணும்னு விரும்புறோம் அப்படின்னு சொல்றது எப்படி ஏத்துக்க முடியும்? என்னங்க இருக்குது பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்ல, கொஞ்சம் பவுடர் அடிச்சிட்டோம் நல்லா இருக்கும் நான் சொல்றேன். அதுக்காக நீங்க வேற மாதிரி எடுத்துக்கிறது. சட்டம் ஒழுங்கு சரியில்லை சரியாகணும் நாங்க மட்டும் சொன்னோம். கூட்டணியில பிரேமலதா சொல்லலையா? நாங்களும் ஆள் இல்லாத இடத்துல சொல்லிட்டு இருக்கேன். மேடையில முதல் மந்திரி உட்கார வச்சு என்ன சொல்லிச்சு, என்ன தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாலியல் பலாத்காரம் அதிகமா போயிடுச்சு, போதை கலாச்சாரம் ரொம்ப போயிடுச்சு, அதனால பாதுகாப்பு வேணும், அது ஒண்ணு மட்டும் பத்திரமா பாத்துக்கணும் பேசா கரெக்டா? அப்ப வந்து மேடையில அவர் சொன்னது தப்புன்னு சொல்லி முதலமைச்சர் சொன்னாரா? இல்லையே. சம்பந்தப்பட்டவரே ஒத்துக்கிட்ட நீங்க ஏமா குதிக்கிறீங்க அப்படியே? இந்த முறை வந்து நிறைய யங்ஸ்டர்ஸோட ஓட்டு வந்து விசிலுக்கு தான் விழுந்திருக்கு. மக்கள் வந்து எவ்வளவு கருத்து கணிப்புகள் வந்தாலும் இல்ல நாங்களாம் விஜய்க்கு ஓட்டு போடும்போது எப்படி வந்து பெரும்பான்மை திமுகவுக்கு கிடைக்கும்னு கேக்குறாங்க அப்படின்னு எல்லா தரப்புலையும் வந்து இப்ப பேசப்படுது. நீங்க அந்த மாதிரி எதுவும் கேள்விப்பட்ட? நான் ஒரு இளைஞனா இருக்கவரை என்கிட்ட இப்படி கேள்வி கேட்கறீங்க, அது எனக்கு புரியுது. இளைஞர்கள் பொதுவாக மனோல எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் எனக்கு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க. எல்லாரும் வணக்கம் சார். வணக்கம். எக்ஸிட் போல்ஸ் அது வந்து எக்ஸிட் போல்ஸையே கணிக்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. நீங்க அந்த விவரங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க, யார் யாருக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு. 3 பேர் வந்து டிஎம்கே சொல்லியிருக்காங்க, அப்புறம் ஏடிஎம்கேக்கு கூட சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் டிவிகேக்கு ஒரே ஒரு நிறுவனம் சொல்லியிருந்தது. அப்படிங்கும்போது அப்போ நீங்க களத்துல நிறைய பேர்கிட்ட கேட்டிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு சொன்ன தகவல் படி யாருக்கு மெஜாரிட்டியா சொல்லியிருக்காங்க அது வெர்சஸ் இந்த எக்ஸிட் போல்ஸ்? நான் இந்த பேட்டி ரொம்ப சீரியஸா வரப்போகுது நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன். ஆரம்பமே காமெடியா இருக்கு. அப்படியா? எக்ஸிட் போல பத்தி பேசுறவன் விவரம் தெரியாதவன் தான் பேசுவான். என் பொண்டாட்டி எதுக்கு ஓட்டு போடுறது எனக்கு தெரியல, என் பையன் எதுக்கு ஓட்டு போடுறான்னு தெரியல. ஊர் உலகத்திலே அவர் சொல்லுவாரு இவர் சொல்லுவாரு. முன்னால திடீர்னு ஒருத்தர் போய் கேட்ட உடனே எல்லாரும் உண்மையை சொல்லிடுவாங்களா? அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் விவரம் தெரியாதவங்க இல்ல. இந்த எக்ஸிட் போல் நடத்துறவங்க எல்லாம் விவரம் தெரியாதவங்க. எடுத்துக்க தேவையில்லை, எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் காமெடிங்கிறேனே. நீங்க கேட்கும் போது எல்லாரும் என்ன சொல்றாங்க? என்கிட்ட கேட்கும்போது எல்லாருமே வந்து நாங்க சீமானுக்கு தான் போடுவேன்னு சொன்னாங்க. அப்படியா? என்ன சிரிக்கிறீங்க? புரியலையே. நிஜமாவா? என்கிட்ட நான் 4 பேர்கிட்ட கேட்டேன், 4 பேர் அப்படி சொன்னாங்க, அதனால சொல்றேன். உண்மையை சொன்னா சிரிக்கிறீங்க, பொய் சொன்னா நீங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்க. நான் என்ன பண்ண முடியும்? அதை காமெடின்னு சொல்லிட்டேன். அடுத்த விஷயத்துல நீங்க கேட்டாலும் நல்லா இருக்கும். சரி, ஓகே. காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு கிரீஷ் சோடங்கர் வந்து பேசியிருக்காரு. அப்போ வந்து இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் போல்ஸ் சொல்லிட்டு டிஎம்கே தான் ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்ட்டு. அப்போ வந்து
அவங்க தான் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டாங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்போ இன்னமும் அந்த கூட்டணியிலே இருந்துகிட்டு இப்படி ஒரு கோரிக்கையை கேட்டுக்கிட்டு அது எப்படி பாசிபிள்னு நினைக்கிறீங்க காங்கிரஸ்? நாங்க அப்படியே இல்லைன்னு ஓப்பனா அவர் சொல்லி இருந்தாரா, அவங்களுக்கு ஆட்சி இல்லை நாங்க எதிர்கட்சியா போறோம்னு அவர் சொல்றதா அர்த்தம். அவர் தெளிவா தான் இருக்கிறாரு, உங்களுக்கு தான் புரியல. அவரே போய் ஆட்சியில உறுதியா பிடிக்க போறோம்னா போய் பூம்பார கோயில்ல குழந்தைப்புற கோயில்ல போய் சம்சாரம் தொட்டு பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸ்ல ஒரு பிரிவினர் வந்து திமுகவுக்கு ஆதரவா இருக்காங்க, இன்னொரு பிரிவினர் வந்து விஜய்க்கு ஆதரவா இருக்காங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம். எத்தனை பேர் விசிலுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு உங்களோட? காங்கிரஸ் வந்து காங்கிரஸ்காரனா இருக்கிறான். இதுல எங்க பிரச்சனை வரும்னா, எங்கெல்லாம் கை சின்னம் நிற்கிறதோ அங்கெல்லாம் காங்கிரஸ்காரன் 100% ஒருத்தன் கூட மாறாம கைக்கு தான் ஓட்டு போட்டிருப்பான். கை சின்னம் நிக்காத இடத்துல ஓட்டு போட்டாவணும்ல, வேற வழியிலே இருந்திருக்க. அப்போ அவனுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி போட்டிருப்பான். என்ன தோணுதோ? ஆமா, என்ன தோணி இருக்கும் மெஜாரிட்டியா? உங்களுக்கு என்ன தோணுன்னு எனக்கு என்ன தெரியும்? நீங்க விசில் தானே போட்டீங்க. நீங்க மட்டும் சொல்ல மாட்டீங்க, ஆனா ஊர்ல இருக்கிற எல்லாருமே நீங்க கேட்டா சொல்லணும். இதத்தான் காமெடின்னு சொன்னேன். இல்ல மெஜாரிட்டி அப்படின்னு நம்ம கேள்விப்படுறது என்னவா இருக்குன்னு கேக்குறேன். அதாவது இது முதல் ஒரே வார்த்தையில் காமெடி, நகைச்சுவை, இது கருத்து கணிப்பு, இதெல்லாம் சொல்றதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் எத்தனை பேர் கேட்டாலும் என்னுடைய கருத்து அதுதான். நான் உங்களை திரும்பி கேட்கிறேன், கருத்து கணிப்பே எல்லாம் சொல்லிட்டாலும் எதுக்கு எலெக்ஷன் கோடி கோடியா செலவு பண்ணி வைக்கிறான்? அவங்களே கருத்து கணிப்பு சொல்லி அத்தனை பேர் சீட்டு கொடுத்துடலாமே, கட்சி கொடுத்துடலாமே, வரிப்பணமா மிச்சமாகும்ல. கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இப்போ காங்கிரஸ் அப்படிங்கும் போது ராகுல் காந்தி அவர்கள் இங்க வரும்போது அவர் பங்கேற்ற அந்த மேடைகள்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏன் பங்கேற்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எழுந்துச்சு. அப்போ வந்து ராகுல் காந்தி இன் ஃபேவர் ஆஃப் வந்து விஜய் அவர்கள் அப்படின்னு வந்து ஒரு கருத்து இருக்கு. அப்போ அவங்க இங்க வரும்போது நாங்களும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்க ஸ்பீச் கொடுக்கும்போது நாங்களும் உண்மையான காங்கிரஸ் எங்கன்னு தேடிட்டு இருந்தோம், காணோம். உங்களையும் காணோம் அந்த மேடையில. காரணம் என்ன? அப்படியா? மேடையில் இருந்தா மட்டும்தான் உண்மை, மேடையில் இல்லைன்னா இல்ல. ஆமா, ராகுல் காந்தி அவர்கள் வராங்க. அப்போ வந்து உண்மையான காங்கிரஸ், அப்ப விஜய் ஆதரிக்கிறவர்கள் அப்படின்னு காங்கிரஸ் வரணும். காங்கிரஸ் என்பது நீங்க நினைக்கிற மற்ற கட்சியை போல வெறும் கட்சியினுடைய பேர் அல்ல. அது இந்த மண்ணோடும் மக்களோடும் கலந்து விட்ட ஒரு கலாச்சாரம். அதை பத்தி எல்லாம் புரியாம இப்படி விமர்சனம் பண்ணா அது உங்களுடைய பலவீனம். காங்கிரஸ்காரனை எவனும் தடை பண்ண முடியாது. புயலுக்கு எவனா தடை போட்டு வேலி வச்சு அடைக்க முடியுமா? அது விருப்பத்துக்கு தான் போகும். காங்கிரஸ் என்பது இந்த கட்சியை வைத்துக் கொண்டு ஏதாவது வகையில பதவி வரணும், அதை வச்சு பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதில்லை. தங்களை அழித்துக் கொண்டு இந்த மக்களுக்கும் நாட்டுக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் உருவாக்கப்பட்டது. மற்றதெல்லாம் அப்படி இல்லை. இந்த பதவிக்கு வர்றதே கொள்ளையடிக்கிறது, அப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு இல்ல. அதிலிருந்து மாறுபட்ட ஒரு காங்கிரஸ்காரர்கள். ஆனால் எல்லார்ட்டும் கேட்க போலவே அதே கேள்வி இங்கே கேட்பது சரி. அதனாலதான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணாம்னு சொன்னாலும் டிஎம்கேவோட கூட்டணியிலே இருக்கிறீங்க. நீங்க எதை வேணாலும் பேசிக்கீங்க. நான் இப்ப கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னீங்க, ஒரு நிமிஷத்துக்கு மேல நல்ல தமிழச்சியா இருக்கீங்களே. நாங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு பங்கு வேணும்னு உங்க கிறிஸ்துவ இப்பவும் கரை சொல்லிட்டு இருக்கிறாருன்னு சொன்னீங்க. இப்ப வேணான்னு சொல்றாரு சொன்னீங்க. எதை எடுத்துக்கிறது? நீங்க தான் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டோம்னு இப்ப சொன்னீங்க. நான் என்ன எதிர்பார்க்க, நாங்க அதிகாரத்தை எதிர்பார்ப்பது என்று அதை வச்சு கொள்ளையடிக்க இல்ல, அதை வைத்து மக்களுக்கு சேவை செய்ய. அப்ப எதிர்பார்க்கிறீங்க? எதிர்பார்க்க சேவைக்காக, மக்களின் தேவைக்காக, உங்களை போன்றவர்கள் பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக. நாட்டில் என்ன நிலைமை இருக்கு பாத்தீங்கல்ல? அப்ப நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். சரி, ராகுல் காந்தி அவர்கள் இங்க வந்து பேசும்போது அவரோட ஸ்பீச்ல வந்துட்டு நாங்க வந்து டிஎம்கேவோட பார்ட்னரா இருக்கிறோம், டிஎம்கேவோட தான் அலையன்ஸ்ல இருக்கோம்னு ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு. அதே ஸ்பீச்ல வந்து ஒரு இடத்துல நீங்க வந்து உங்களை ஆள்வதற்கு ஒரு தமிழரை தான் தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி இந்த கான்ட்ரடிக்ஷன் எப்படி புரிஞ்சுக்கிறது? தமிழ்நாட்டில் எல்லாம் இருக்கவங்க தமிழர்கள் என்னன்னு கேட்க புரியல. தமிழ்நாடு அவர் என்ன சொல்றாருன்னா, டெல்லியில இருந்து மிரட்டி இருக்காங்களே அதெல்லாம் கேட்காதீங்கன்னு சொல்றாரு. அது வேற ஒருத்தருக்கு சொன்னது, அது உங்களுக்கு புரியலையா? இப்ப டெல்லியில ஆள்றவங்க அங்க உட்காந்து சும்மா கீ கொடுக்கிற பொம்மை மாதிரி சில பேர் ஆட்டுவிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது இல்லாம தமிழ்நாட்டு தமிழர்களே நீங்க ஆளுங்க, வேற யாரையும் ஆள விட்டுறாதீங்கன்னு சொல்றாரு. அப்ப தமிழரை தேர்வு செய்யணும் அப்படின்னா அப்ப வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வேண்டாம், நீங்க விஜயை தேர்வு செய்யுங்கன்னு அர்த்தமா? அப்படி கூட விமர்சிக்கப்பட்டு நீங்க அப்படி நினைக்கிறீங்க. நீங்க நினைக்கிறதுக்கெல்லாம் நான் வந்து தடை போட முடியுமா? நான் 144 போட முடியுமா? நீங்க சில பேர் நினைக்கலாம், அதே தான் நான் நினைக்கிறேங்கிறது இல்ல.
கருத்து மாறுபாடு போவாங்கல்ல, நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ரைட், வாழ்க. சரி, எதுக்காக வந்து அப்போ அலையன்ஸ்ல இருக்காருன்னா எதுக்காக ராகுல் காந்தி அவர்கள் இங்க வந்து பேசும் போதெல்லாம் அந்த ஸ்டேஜ்ல வந்து முதலமைச்சர் ஏன் இல்ல, துணை முதலமைச்சர் ஏன் இல்ல? நீங்க அவங்கள்ட்ட கேட்கறீங்க. துணை முதலமைச்சர் துபாயில தான் வேலை இருக்குன்னு போயிருப்பாரு, அதுக்கெல்லாம் நான் சொல்ல முடியுமா? ஏன்னா அவங்களுக்கு என்ன வேலை இருக்குன்னு என்கிட்ட கேட்டா நான் எப்படி சொல்ல முடியும்? அந்த முரண் வந்து இருக்குதா? இவ்வளவு பெரிய மாநிலம் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் தேர்தல் கொஞ்சம் ஒரு வாரம் எங்க போனாங்க எல்லாம்? அப்ப நிர்வாகத்தை அப்படியே போட்டு போறதா? இதெல்லாம் நீங்க கேட்கணும், அதை விட்டுட்டு ஏதாவது கேட்கறீங்களே. ஆஃப்டர் எலெக்ஷன் இந்த ரிசல்ட் பார்த்துட்டு இன்கேஸ் வந்து விஜய் அவர்களுக்கு பெரும்பான்மை வரக்கூடிய பட்சத்துல காங்கிரஸ் வந்து விஜய் கூட போறதா இருக்கிறாங்க அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் எப்படி பேசுறாங்கன்னு தெரியல. நீங்களே பேசுறாங்கன்னு சொல்றீங்க, பேசுறாங்களா இல்ல தெரியலன்னு சொல்றீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு பூவா தலையெல்லாம் நாங்க போட்டு பார்க்க முடியாது. எங்க கட்சியில இன்னும் அப்படி ஒரு முடிவு எடுக்கல. எடுத்தா நிச்சயமா முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். சரி, ஓகே. இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வந்து எல்லாரும் ஒவ்வொரு கணிப்பு சொல்றாங்க. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த முறை மாற்றம் வரும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, தமிழ்நாட்டு எல்லா வகையிலும் தமிழ்நாடு வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போயிருக்கு. முதல்ல உங்களுக்கு சோறு அதை இருக்கிற இடம், அதாவது ஆறாத சோறு கிழியாத ஆடை இதெல்லாம் சொல்லுவாங்க, இருக்க இடம் இது முக்கியம்தான். ஆனால் அதை தாண்டி ஒவ்வொரு மனிதனுக்கும் பாதுகாப்பு என்பது அதை விட முக்கியம். ஒத்துக்கிறீங்களா? அந்த பாயிண்ட்ல தமிழ்நாட்டில் மோசமான ஒரு சூழ்நிலை போயிருக்கு. இந்த நிலைமையிலிருந்து மாற்றி ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சோ அது போல பாதுகாப்பான மாநிலமாக இது உருவாகணும். அதுக்கு யார் வேணாலும் ஆட்சி இருந்தா பரவாயில்ல அப்படின்னு உணர்வுள்ள காங்கிரஸ்காரர் ஒவ்வொரு நினைப்பான். ஆனா இப்ப திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் விமர்சிக்கப்படுவது சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது இல்லைன்னு. ஆனா அலையன்ஸ்ல இருக்கிறீங்க டிஎம்கேவோட, அப்படி இருந்துகிட்டு அது இல்ல அதை கொண்டு வரணும்னு விரும்புறோம் அப்படின்னு சொல்றது எப்படி ஏத்துக்க முடியும்? என்னங்க இருக்குது, பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்ல, கொஞ்சம் பவுடர் அடிச்சிட்டோம் நல்லா இருக்கும் நான் சொல்றேன். அதுக்காக நீங்க வேற மாதிரி எடுத்துக்கிறது. சட்டம் ஒழுங்கு சரியில்லை சரியாகணும் நாங்க மட்டும் சொன்னோம், கூட்டணியில பிரேமலதா சொல்லியா? நான் கூட ஆள் இல்லாத இடத்துல சொல்லிட்டு இருக்கேன். மேடையில முதல் மந்திரி உட்கார வச்சு என்ன சொல்லிச்சு, என்ன தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாலியல் பலாத்காரம் அதிகமா போயிடுச்சு, போதை கலாச்சாரம் ரொம்ப போயிடுச்சு, அதனால பாதுகாப்பு வேணும், அது ஒண்ணு மட்டும் பத்திரமா பாத்துக்கணும் பேசா கரெக்டா? அப்ப வந்து மேடையில அவர் சொல்றது தப்புன்னு சொல்லி முதலமைச்சர் சொன்னாரா? இல்லையே. சம்பந்தப்பட்டவரே ஒத்துக்கிட்டது, நீங்க ஏமா குதிக்கிறீங்க அப்படியே? இப்ப வந்து சமாளித்திருக்க அறிகுறி. இப்ப வந்து பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற பட்சத்துல திரும்ப திமுக ஆட்சி வந்தா பாதுகாப்பு கொடுத்துருவாங்களா? சார், ஒரே கட்சி இருக்கனால பாதுகாப்பு இல்லாம போகணும்னு சொல்ல மாட்டேன், பாதுகாப்பு இருக்குன்னு சொல்ல மாட்டேன். இப்ப பாதுகாப்பு மிக மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. அதை கணக்கில் வைத்துக் கொண்டு திரும்பி யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதற்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கறதா என்னுடைய கருத்தா இருக்க முடியும். நல்ல ஆட்சி பண்ணாங்கன்னா வாழ்த்துவோம், தப்பான ஆட்சி பண்ணா விமர்சனம் பண்ணுவோம். நாங்க ஓட்டு இல்லை, நீங்களும் அப்படித்தானே இருப்பீங்க. இந்த முறை வந்து நிறைய யங்ஸ்டர்ஸோட ஓட்டு வந்து விசிலுக்கு தான் விழுந்திருக்கு. மக்கள் வந்து எவ்வளவு கருத்து கணிப்புகள் வந்தாலும் இல்ல நாங்களாம் விஜய்க்கு ஓட்டு போடும்போது எப்படி வந்து பெரும்பான்மை திமுகவுக்கு கிடைக்கும்னு கேக்குறாங்க அப்படின்னு எல்லா தரப்புலையும் வந்து இப்ப பேசப்படுது. நீங்க அந்த மாதிரி எதுவும் கேள்விப்பட்டீங்க? நான் ஒரு இளைஞனா இருக்கவரை என்கிட்ட இப்படி கேள்வி கேட்கறீங்க, அது எனக்கு புரியுது. இளைஞர்கள் பொதுவாக மனோல எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் எனக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. எல்லாரும் ஒரே மாதிரிதான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, அவங்க கருத்து மாறுபாடு இருக்கத்தான் செய்யலாம். அப்ப எந்த கட்சியிலுமே இளைஞர்கள் இல்லைன்னு அர்த்தமா? இருப்பாங்க, ஒரு கட்சியில அதிகம் இருப்பாங்க, ஒரு கட்சியில கம்மியா இருப்பாங்க. நான் சொல்ல வருவது, எப்போது ஒரு ஜனநாயக நாட்டில் பொதுமக்கள் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம், இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படி பிக்ஸ் ஆகிறாங்களோ அங்கே ஜனநாயகம் செத்து போயிடும். நல்லதுன்னா ஆதரிக்கிறதும் தப்புன்னா எதிர்க்கிறதும் அந்த மனோநிலைக்கு மக்கள் வரணும். அப்படி மக்களை பக்குவப்படுத்தணும். நாம இன்னார்தான் தலைவர், இவருக்கு தான் ஓட்டு போடுவீங்க, அவர் கழுதை நிறுத்தினாலும் ஓட்டு போடுவோம் அப்படின்னா அவர் கழுதையை தான் நிறுத்துவார். அதனால் மக்கள்கிட்ட ஒரு ஜனநாயகத்தினுடைய வெற்றி என்பது மக்களுடைய விழிப்புணர்வில் இருக்கிறது. அந்த விழிப்புணர்வு எங்க இருக்குன்னு கேட்டா, நான் வேடிக்கைக்கு சொல்லல, இதே போல கேமரா வைத்துக் கொண்டு பேட்டி எடுப்பதெல்லாம் விளையாட்டு அல்ல, போலித்தனம் அல்ல. எந்த ஒரு நாட்டின் மீடியா வந்து மக்களுக்கு விழிப்புணர்ச்சியை உருவாக்குற செய்திகளை தருவோம், அங்கே ஜனநாயகம் செழிக்கும், மக்கள் பாதுகாப்பா இருப்பாங்க. நான் பத்திரிகாரம் சொன்னேன், யாரோ ஒருத்தர் கொடுக்கிற காசுக்காக குலைக்கிற ஜென்மங்கள் இருக்க. அது இப்போ ஒருத்தர் சொன்னான், இந்தியாவுடைய ஐடியே இங்க தமிழ்நாட்டில் கருணாநிதி தான் கொண்டு வந்தார். இப்படி பைத்தியங்கள்லாம் நான் பத்திரிகாரம் சொல்லிட்டு இருக்கிறதுனால மக்களுக்கு தெளிவு வர்றதில்லை.
மீடியா என்பது, பத்திரிகை உலகம் என்பது மிக மிக உன்னதமான ஒரு கடமை செய்ய வேண்டிய இடம். அது ஒரு பெரிய தேச சேவை. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேனே, குமார் நாராயணன் ஒரு சயின்டிஸ்ட், தேசத்துறைன்னு கேரளாவில் படிச்சு சிறையில் வச்சாங்களா? அவர் என்னென்னமோ கத்தி பார்த்தார், கதறி பார்த்தார், யாரும் கண்டுக்கல. கடைசியில் அவர் முழுமையா எந்த தப்பும் பண்ணலன்னு விடுதலையாக வந்தாரு. அதற்கு காரணம் ஒரு பத்திரிகைக்காரன். அவன் சில 1000 பத்திரிகைகள் கூட இருக்காத ஒரு பத்திரிகையில ரிப்போர்ட்டர், சம்பளம் கூட ஒழுங்கா கொடுக்கல, அவனுக்கு செருப்பு கூட இல்லை. ஆனால் அவனுக்கு இவனை பார்க்கிற போது இவன்ட்டு ஒரு நேர்மை இருப்பதை போல உணர்றான். அதை தன்னை அழித்து கொண்டு ராத்திரியும் பகலுமா அலைஞ்சு திரிஞ்சு அதற்கான உண்மைகளை சேகரித்து அதை உரிய இடத்துல கோர்ட்ல ஒப்படைச்சு அப்படி வெளியே வந்தான். அதான் பத்திரிகைக்காரன். பத்திரிகாரனே யாரோ ஒருத்தன் 5 ஸ்டார் ஹோட்டல கூப்பிடுறான்னு அங்க போய் சரி ஜாலியா இருந்துட்டு வந்து அவன் சொல்றதெல்லாம் இங்க கேமரா முன்னால பேசி போறோம் பத்திரிகை. நிலைமை அப்படிதான் மாறிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அது மாறிய கூடாது, குறைஞ்சபட்சம் உங்ககிட்ட இருந்தாலும் அதை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, மக்கள் மத்தியில எப்படி விழிப்புணர்வு அப்படிங்கிறது முன்ன இருந்ததை விட இப்ப அதிகமா இந்த முறை தேர்தல் டைம்ல இப்போ மக்களுக்கு வந்து அதிகமாயிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா. எப்படி? இந்த முறை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நான் கண்டேன். முன்னால நான் கிராமத்துல இருந்து வந்தவன். ஒரு 5 ரூபா கொடுக்கலான்னு வச்சுங்க, அதுவும் வேணாம், ஐயோ கை நீட்டி காசு வாங்கிட்டோம்ப்பா, எப்படிப்பா துரோகம் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் பாக்குறேன் சில இடத்துல 5000 10,000 கொடுத்துருக்காங்க. அதிசயம் தான். ஆனா என்கிட்ட எவரும் கொடுக்க மாட்டேங்கிறா, அது என் கொடுப்பே பாருங்க. அதை வாங்கின என்னம்மா பணமெல்லாம் வாங்கிட்டீங்க, ஓட்டு போட போறீங்களான்னு கேட்டேன். நீங்க வேறப்பா, அவங்க அப்பா ஓட்டு பணத்தை கொடுத்தான், நம்மகிட்ட கொள்ளையடிச்ச பணத்தான கொடுத்தான், அவனுக்கே நான் ஓட்டு போடுவேன், பணத்தை வாங்கிட்டேன், ஓட்டைக்கு போட மாட்டேன். இது மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய மாற்றம். 5 ரூபா காசு வாங்கிட்டாலே, கை நீட்டி காசு வாங்கிட்டோம், எப்படி துரோகம் பண்றதுன்னு சொன்னா அதே மக்கள் அதே வாய் இன்னைக்கு 5000 கொடுத்தாலும் இல்ல 5 லட்சமே கொடுத்தாலும் அவன் பணத்தையா கொடுத்தான், நம்மகிட்ட கொள்ளையடிச்ச பணத்தாக கொடுத்தான், இவனுக்கு ஓட்டு போடவில்லை அப்படின்னு சொல்ற மாற்றம் வந்திருக்குல்ல, இது நல்ல மாற்றம் தானே.